இந்த காலகட்டத்தில ஒரு அப்பாவுக்கும், ஒரு மகனுக்கும் இருக்கிற உறவ, இந்த படத்த தாண்டி வேற யாராலயும் சொல்ல முடியுமா? அப்படின்ற கேள்விக்கு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா, இயக்குனர் ராம் அந்த அளவுக்கு இந்த படத்த செதுக்கியிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு சராசரி ஒரு வாழ்க்கைய வாழ்ற ஒரு அப்பா. அவனுக்கு பல கனவுகள் இருக்கிற ஒரு மகன் இருந்தா, அவனுக்கு எப்படிப்பட்ட கனவுகள் இருந்திருக்கும் அப்படின்றத இந்த படத்துல ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ, கண்டிப்பா அந்த படத்தோட கதைய ஃபுல்லா கேளுங்க. நீங்களும் ஒரு புது மனுஷனாக வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல சென்னை சிட்டில ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள வாழ்ற ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலில ஒரே ஒரு பையன் தான். அந்த பையன் இப்ப எக்ஸாம் லீவ்ல இருக்கான். ஸோ, எக்ஸாம் லீவ்ல இருக்கிறதால அவங்க அப்பா, அம்மா வேலைக்கு போனா, அந்த பையன அந்த வீட்ல வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க. அவனால அந்த கேட்ட தாண்டி வெளிய வரவும் முடியாது. வெளி உலகத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியவும் தெரியாது. ஸோ 90ஸ் கிட்ஸ்லாம் வீட்டுக்குள்ள இருந்திருக்கவே மாட்டாங்க. லீவ் விட்டா போதும் வெளிய ஓடிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இருந்து இப்ப வீட்டுக்குள்ளே அடைஞ்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு இப்ப பசங்க மாறிட்டாங்க. இந்த பையனோட அம்மா கோயம்புத்தூர்ல ஒரு துணிக்கடை ஒண்ணு நடத்திட்டு வராங்க. ஸோ ஒரு சீசன் டைம்ல அங்க போய் அவங்க வியாபாரத்த பார்த்தாகணும். ஸோ அந்த பையன விட்டு அவங்க தனியா தான் இருக்காங்க. இவனோட அப்பா சிவாவும் அவருக்கு தெரிஞ்ச வேலையான மெக்கானிக், டெலிவரி அப்படின்னு சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு ஊருக்கு தான் பையன சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு நடுத்தர ஃபேமிலியா தான் இவங்க இருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு காசோட அருமை எதுவுமே தெரியாது. அவன பொறுத்தவரைக்கும் இந்த வீட்ட விட்டு வெளிய போகணும், இந்த உலகத்த பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான். சோ அதனாலேயே ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு சேட்ட பண்ணிட்டே தான் இருக்கான். தினமும் உங்க அம்மா அந்த பையனுக்கு கால் பண்ணிடுவாங்க. என்ன பண்ற? ஏது பண்ற? சாப்பிட்டியா? அப்படின்னு. அந்த பையன் ஏதாவது வேணும்னா கூட அவங்க அம்மா கால் பண்ணி சொல்லிடுவான். அப்படி ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள அந்த பையன் விளையாடும்போது எதிர்பாராத விதமா ஒரு எண்ணெய் டின்ன உடைச்சிடுறான். அவங்க அப்பா வந்து பார்க்குறாங்க அந்த எண்ணெய் டின்னு உடைஞ்சிருக்கு அப்படின்னு. அவன் ஏற்கனவே நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நான் தெரியாம உடைச்சிட்டேன்னு சொல்லியும் அவங்க அப்பா சிவாவும் அடிச்சிடுறாரு. சோ அதனால கோவத்துல வீட்டுக்குள்ள போய் கதவ சாத்திக்கிறான். அவங்க அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு. இந்த மாரி இவன் எண்ணெய் டின்ன உடைச்ச மேட்டர சொன்னானா அப்படின்னு. ஆமா என்கிட்ட சொல்லிட்டான். நீ அவன அடிக்காத அப்படின்னு சொல்லியுமே அதற்கு முன்னாடியே சிவா அடிச்சிடுறாரு. ஆஹா என் பையன் என்கிட்ட பொய் சொல்லாம தான் இருந்திருக்கான் அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி. சோ மறுநாள் காலையில மறுபடியும் அந்த பையன் தன்னோட சேட்டைய ஆரம்பிக்கிறான். நேத்து நைட் என்ன அடிச்சல்ல, இதுக்கு நான் அவன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தன்னோட அப்பாவ தான் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டு போட்டுட்டு அவன் வெளிய போயிடுறான். இத்தன நாளா என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டீங்க. இப்ப நீங்க ஒரு நாள் உள்ள இருந்து பாருங்க. அப்பனா தான் என்னோட வலி தெரியும் அப்படின்னு அவங்க அப்பாக்கு அந்த வலிய உணர வைக்கிறான். அப்பதான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க, உங்க பையன லீவ் விட்டு ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளே இருக்கான். ஆனா ஒரு நாளாச்சும் வெளிய கூட்டு போயிட்டு வாங்க. அப்பனா தான் அவனுக்குன்னு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சிவாவும் அவங்க பையனும் 2 பேருமே ஒரு நாள் வெளிய கிளம்புறாங்க. அப்ப வெளிய கிளம்புற அந்த சமயத்துல நம்ம சிவாவும் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவருக்கும் இஎம்ஐ தொல்லை எல்லாமே இருக்கும். லோன்காரன் பாத்துடுறான். அவரோட பைக் லோன் கட்டாததால அந்த லோன்காரன் பின்னாடியே துரத்திட்டு வரான். நீ லோன குடுத்தே ஆகணும் அப்படின்னு. உடனே சிவாவும் அவங்க பையனும் 2 பேருமே பைக்ல வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படி போற வழியில அந்த பையனுக்கு எதுக்காக தன்னோட அப்பாவ தொரத்துறாங்கன்னு தெரியாது. ஆனா என் அப்பா கூட நான் சந்தோஷமா வண்டியில போயிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த பையனுக்கு தெரியுது. எப்படியோ ரொம்ப தூரம் போய் அந்த லோன்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த லோன அடைக்கிறதுக்கு சிவாக்கு ஒரு ஐடியா வருது. என்னோட அப்பா இங்க தான் பக்கத்துல இருக்காரு. அவர்கிட்ட போய் உதவி கேட்போம் அப்படின்னு சிவாவோட அப்பா கிட்ட போய் ஒரு உதவி கேட்கிறாரு. ஆனா அவரோட மனைவி வேணாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆபத்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி சிவாவும் அவரோட வீட்டுக்கு போறாரு. அதாவது அந்த பையனோட தாத்தா வீட்டுக்கு 2 பேருமே கிளம்பி போறாங்க. அங்க போன உடனே சின்ன வயசுல உன் அப்பா என்னெல்லாம் சேட்டை பண்ணுவானோ, அது எல்லாமே அந்த பையன்கிட்ட அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சிவா இப்படிலாம் பண்ணுவான்டா. உங்க அப்பா ரொம்பவே சேட்டை புடிச்ச பையன். சொல் பேச்சே கேட்க மாட்டான் அப்படின்னு எல்லாத்தையும் அந்த பையன்கிட்ட சொல்றாங்க. எங்க அப்பா இப்படிலாம் இருந்திருக்காரே அப்படின்னு சொல்லி அவனுக்கே ஒரு ஆச்சரியம் தான். ஒரு கட்டத்துக்கு மேல சிவாவும் அவங்க அப்பா கிட்ட உதவி கேட்கிறாரு. இந்த மாதிரி லோன்காரன் என்ன தினமும் தொரத்துறான்ப்பா. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு. அவங்க அப்பாவும் என்னால எதுவும் பண்ண முடியாது. என் பேச்சை கேட்காம தானே நீ லவ் மேரேஜ் பண்ண. இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அப்பாவும் கையை விரிச்சிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நடந்த பிரச்சனை எல்லாமே சிவாவும் அவங்க மனைவி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்க பையன் நடு ரோட்ல ஓட ஆரம்பிக்கிறான். என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அப்ப அவரும் பின்னாடியே துரத்திட்டு போய் கேட்கிறாரு. ஏன்டா பாட்டி வீட்ல இல்லாம நீ ஏன்டா ஓடி வந்த அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான். அப்ப என்ன நடந்தாலும் சரி இதுக்கப்புறம் நம்ம பாட்டி வீட்டுக்கு போக கூடாது. நம்ம வேற எங்கன்னா போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றான். ஏன்டான்னு கேட்டா அத மட்டும் கேட்காதீங்கப்பா. நம்ம பாட்டி வீடே நமக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்த என் அப்பா கிட்ட சொன்னா அவர் கஷ்டப்படுவாருன்னு தெரிஞ்சுமே அந்த பையன் சொல்லாம இருக்கான். சரி வேற வழி இல்ல. தான் பையன் எனக்காக தான் ஏதோ யோசிக்கிறான்னு சொல்லி சிவாவும் அவங்க பையனும் வண்டியில நைட் டைம்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க டிராவல் பண்ணும்போது நைட் டைம்ல மழை வேற வந்துருது. மலைக்கு ஒதுங்கலாம் அப்படின்னு ஒரு பழைய கோவில் பக்கம் ஒதுங்குறாங்க. அங்க ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனே ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் இருக்கேன் எதுக்கும் ஆவாது அப்படின்னு அவர் ஆறுதல் சொல்றாரு. நம்ம சிவாவும் சரி குழந்தைங்க பத்திரமா தூங்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்றாரு. மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா பையனை காணோம். அந்த பிச்சைக்காரனையும் காணோம். அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஒருவேளை அவன் தான் என் பையனை கடத்திட்டு போயிருப்பானோ அப்படின்னு திரும்புற பக்கம் எல்லாம் தான் பையனை கூப்பிட்டுட்டே இருக்காரு. அவன் எங்கேயுமே இல்ல. அப்பதான் மலைக்கு மேல ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சிவாவோட பையன் தான். அந்த பையன் மலைக்கு மேல ஏறி போய் நின்னுக்கிறான். அப்பதான் அவருக்கே ஒரு ஷாக். எப்புட்றா மேல போனா மறுபடியும் கீழ இறங்கி வாடா அப்படின்னு. அப்பா என்னால மேல மட்டும் தான் ஏற முடிஞ்சது. கீழ வர முடியல. நீங்க மேல ஏறி வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பையனும் தான் அப்பா கிட்ட கேட்கறான். சிவாவுக்கு ஏற்கனவே முட்டி வலி. இந்த வலியோட எப்படிடா மலை ஏறுத அப்படின்னு தான் பையனுக்காக கஷ்டப்பட்டு மலை ஏறி தான் பையனை பத்திரமா கீழ கொண்டு வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் கீழ வந்த உடனே அந்த பிச்சைக்காரன் எதிர்ல சாப்பாடு வாங்கிட்டு வராரு. என்னங்க கையிலன்னு கேட்ட உடனே நான் இட்லி வாங்கிட்டு
பிறந்திருக்கு அவங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. ச்சே! இந்த மனுஷன போய் நம்ம சந்தேகப்பட்டோமே. இவர பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கலாம். ஆனா அப்படி நம்ம நெனச்சிருக்க கூடாது அப்படின்னு அவர்கிட்டயே சாரி கேட்கிறாரு. அதுக்கு அவரும் சரி விடுங்க தம்பி. இப்பலாம் உருவத்த வச்சு தான் அவன் அவன் எடை போடுறான். நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு வாங்க. நீங்க சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த குளத்துக்கு இவங்க 2 பேரும் குளிக்க போறாங்க. அந்த குளத்த பார்த்த உடனே அந்த சின்ன பையனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இத்தன நாளா வீட்டுக்குள்ள இருந்த ஒருத்தன் திடீர்னு இந்த மாதிரியான இயற்கை விஷயங்கள பார்க்கும்போது அவனுக்கு அறியாதையே ஒரு சந்தோஷம் வருது. அப்ப அந்த குளத்துல அவன் குதிச்சு ஜாலியா விளையாடுறான். அப்ப அதே குளத்துல ஒரு லேடியும் ஒருத்தவங்க குளிக்கிறாங்க. அந்த லேடியும் நம்ம சிவாவ பார்த்து, "ஏய் சிவா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சிவாவுக்கும் யாருங்க நீங்க? நீங்க யாருன்னே எனக்கு தெரியலீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் தான் 5வது படிக்கும்போது ஒண்ணா படிச்சோமே உன்னோட அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது தான் அப்ப அவருக்கு லைட்டா ஞாபகம் வருது. அப்ப சிவாவும் அஞ்சலியும் சின்ன வயசுல ஒண்ணா படிச்சிருக்காங்க. சிவாவோட பிஹேவியர் சென்ஸ பார்த்து ஒருவேளை இவனா இருக்குமோன்னு கண்டுபிடிக்கும்போது கரெக்ட்டா அதே மாரி சிவாவே இருந்திருக்காரு. சோ அவங்க 2 பேருமே சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாமே பேசி சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவாவோட பையனும் ஜாலியா இருக்கு. சரி அஞ்சலியும் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க? பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. வாங்க ஒரு வாய் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு அஞ்சலியும் தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அஞ்சலி தன்னோட புருஷனோட ஒரு ஹோட்டல் பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. சோ நம்ம சிவாவும் அங்க வந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு அங்க ஓரலுக்கு மிங்கிள் ஆகுறாரு. அந்த சின்ன பையனும் யாருப்பா அந்த ஆன்ட்டி நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி கேட்கறான். இது என்னோட ஃப்ரெண்டு வீட்ரா நீ தாராளமா இருக்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே அங்கேயே 2 நாள் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த சின்ன பையனுக்கு லைட்டா டவுட் வருது. ஒருவேளை இந்த அஞ்சலி ஆன்ட்டியும் எங்க அப்பாவும் சின்ன வயசுல ஒண்ணா கிரஷ்ஷா இருந்திருப்பாங்களோ அப்படின்னு. அவன் நினைச்ச மாதிரியே அது கன்ஃபார்மே பண்றான். எப்படி சிவாக்கு ஒரு பையன் இருக்கானோ அதே மாதிரி அஞ்சலிக்கும் ஒரு பையன் இருக்கான். இவங்க 2 பேருமே சேர்ந்து மலைகள், குளங்கள் எல்லா இடத்துலயும் போய் விளையாடுறாங்க. அவனுக்கு எல்லாமே எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு இயற்கையான இடத்துல வந்து விளையாடும்போது அவனுக்கு எல்லாமே புது புது அனுபவமாவே இருக்கு. ஏன் அந்த சின்ன பையனுக்கு ஒரு கட்டத்துல பாத்ரூம் வருது. அவன் டாய்லெட் எங்கன்னு கேட்கறான். டாய்லெட்லாம் இல்லப்பா நீ இங்கே தான் உட்கார்ந்து ஆகணும் அப்படின்னு வெளிப்புறத்துல உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கு எப்படி உட்காரணும்னு கூட தெரியல. ஏன்னா அந்தளுக்கு ஒரு நகரத்தோட வாழ்க்கையில அவன் மிங்கில் ஆயிட்டான். அஞ்சலியோட பையன் தான் இப்படி தாண்டா உட்காரணும் அப்படின்னு சொல்லியே கொடுக்குறான். சோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த காலத்து பசங்க இருக்காங்க. ஒரு வழியா சிவாவும் அஞ்சலியும் ஜாலியா பேசி அவங்க ஃபேமிலியோட மிங்கில் ஆகி அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சரி இதுக்கப்புறம் எங்களால இங்க இருக்க முடியாது. நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்புறாங்க. ஆனா சிவாக்கு இதுக்கப்புறம் எங்க போறதுன்னே தெரியல. ஏன்னா வீட்டுக்கு போனா கண்டிப்பா லோன்காரன் வந்து டார்ச்சர் பண்ணுவான். அப்பா வீட்டுக்கும் போக முடியாது. எங்க போறதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த சின்ன பையன் ஒரு ஐடியா சொல்றான். அப்பா நீ எப்படி உன்னோட கிரஷ் வீட்டுக்கு போன? அதே மாதிரி எனக்கு ஒரு கிரஷ் இருக்கு அப்பா. நம்ம அவ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அந்த பையனோட கிளாஸ்மேட் வீட்டுக்கு போறாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க. சிவா என்னதான் ஒரு மிடில் கிளாஸா இருந்தாலுமே தன்னோட பையனை ஒரு பெரிய ஸ்கூல்ல தான் படிக்க வைப்பாரு. ஏன்னா அப்படி படிச்சாதான் என் பையனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே ஒரு ஐஏஎஸ் ஒரு டாக்டரோ இருப்பாங்க. ஃபியூச்சர்ல அவனுக்கு உதவியா இருக்கும். அப்படி ஒரு ஐடியாவோட அவர் படிக்க வைக்கிறாரு. அந்த பையனோட கிரஷ் வீட்டுக்கு போன உடனே நம்ம சிவாக்கு ஓரளவுக்கு பதட்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்ல நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவருமே ஓரளவுக்கு ஃபீல் பண்றாரு. ஆனா ஒரு வார்த்தை கூட அவங்க தப்பா பேசாம தான் பையனை எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் சிவாவோட பையனையும் பார்த்து அவங்க ரொம்பவே அக்கறையா பாத்துக்கிறாங்க. சோ அவங்க கிளாஸ்மேட் வீட்லயே ஒரு நாள் தங்கி 2 பேருமே ஜாலியா விளையாடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சிவாவும் டான்ஸ் ஆடுறாரு. தான் பையனுக்காக எப்படிலாம் சின்ன புள்ளத்தனமா பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே சிவா பண்றாரு. சரி நைட்டு தூங்க போகலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி சிவாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எப்பயுமே தம் அடிச்சு தான் அவர் தூக்குவாரு. தன்னோட அப்பா தம் அடிக்கிறத பார்த்து அவங்க பையன் ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்பதான் அந்த கிரஷோட அம்மா சொல்றாங்க, "என் புருஷனும் இப்படிதான் தம் அடிப்பாரு. ஆனா என் பொண்ணும் அவரை ரொம்பவே கெஞ்சி கூத்தாடி நிறுத்த வச்சுட்டா. அதே மாதிரி நீயும் அடம் பிடிச்சனா உங்க அப்பா கண்டிப்பா தம் அடிக்கிறத விட்டுடுவாரு" அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட, "அப்பா இதுக்கப்புறம் நீ தம்மே அடிக்காத, நீ செத்துருவா" அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமா பேசுறான். சரிடா இதுக்கப்புறம் நான் தம்மே அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பாவும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த சின்ன பையனோட கிரஷ் வீட்ல இருந்து அவங்க கிளம்புறாங்க. ஒரு வழியா எல்லாமே விளையாடி முடிச்சு அந்த பையனும் சந்தோஷமா கிளம்பி போறான். அவங்க அப்பா ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, இதுக்கப்புறம் நான் தம்மே அடிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்பதான் அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, கோயம்புத்தூர்ல எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருது. இப்போ நான் ஊருக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு. அவங்களும் சென்னைக்கு வரதுக்கு பஸ்ல ஏறி கிளம்பிட்டாங்க. சோ சிவாவும் தன்னோட மனைவி பிக்கப் பண்றதுக்காக திண்டிவனத்திலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ தான் பையன்கிட்ட இதுக்கு மேல நான் ஸ்மோக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்ததால அப்ப முன்னாடி அடிக்க முடியாது அப்படின்னு தனியா போய் தம் அடிச்சிட்டு இருக்காரு. இத அந்த பையனும் நோட் பண்ணிடுறான். அட பாவி அப்பா என்கிட்ட சத்தியம்லாம் பண்ணி கொடுத்தியே இதுக்கப்புறம் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன் இப்படி சிகரெட் பிடிக்கிறியா அப்படின்னு அந்த பையனும் கோவத்துல ஓடி போயிட்டான். சரி தம் அடிச்சு முடிச்சுட்டு வந்து பையனை பார்த்தா பையனை காணோம். அப்பதான் அந்த டீ கடைக்காரங்கிட்ட விசாரிக்கிறா உங்க பையன் இப்படிதான் ஓடனான் அப்படின்னு. அவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா ஒரு மரத்து மேல ஏறி போய் உட்காந்துக்கிட்டான். அவரால மரமும் ஏற முடியல, அந்த பையனால கீழவும் இறங்கவும் முடியல. ஏன்னா அந்த பையன் ஒன்ஸ் மேல தான் ஏற முடியும், கீழே இறங்க முடியாது. அது அவனுக்கு தெரியாது. உடனே பக்கத்துல இருக்கிற இடத்துல போய் ஏணி வாங்கிட்டு வந்து எப்படியாச்சும் தன்னோட பையனை இறக்கணும் அப்படின்னு ஏணிலாம் போட்டு இறக்க பண்றாரு. அப்ப அந்த பையன் மட்டும் கீழே இறங்கிட்டு ஏணியை தள்ளி விட்டுறான். அப்பா மேலேயே மாட்டிக்கிட்டாரு. அவங்க அப்பாவும் ஏணி எடுத்து போறா எந்த கீழே போட்டேன்னு சொல்லும்போது நீ என்கிட்ட சத்தியம் பண்ணல இதுக்கப்புறம் தம்மே அடிக்க மாட்டேன்னு, ஆனா இப்ப மட்டும் தம் அடிக்கிற உன் பேச்சுக்கா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கோச்சிட்டு போயிட்டான். அவங்க அப்பா இப்ப மரத்திலேயே மாட்டிக்கிட்டாரு. அந்த பையன் எங்கெங்கெல்லாம் சுத்த முடியுமோ அங்கெங்கெல்லாம் சுத்தி அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஏரியாவோட பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறான். அவங்க எல்லாமே ஃபுட்பால் விளையாடுறாங்க. அவனும் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிறதால அவனுக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். அவனு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணி ரொம்ப சந்தோஷமா மூச்சு இறக்கி இறக்கி ஜாலியா ஃபுட்பால் விளையாடுறான். உடனே சிவாவும் அவங்க மனைவிக்கு ஃபோன் பண்ணி நான் மரத்துல மாட்டிக்கிட்டேன், நான் லைவ் லொகேஷன்
அனுப்புறேன். அந்த இடத்துக்கு வந்துரு. என்ன காப்பாத்து அப்படின்னு அவங்க மனைவிக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அவங்க மனைவியும் பதட்டமா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பையனும் எங்க போனான்னு தெரியல. ஸோ 2 பேருமே சேர்ந்து அவங்க பையன தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் கிடைச்சுமே அவங்க 2 பேத்தாலயும் புடிக்கவே முடியல. ஏன்னா ஓடிட்டே இருக்கான். குளத்துல குதிக்கிறான், காட்டுல ஓடுறான், மரத்து மேல ஏறுறான். அவங்களால என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு வாங்க வாங்க ஓடி ஓடி அவன புடிக்கவே முடியல. கடைசியா இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆவாது. அவன் மலை மேல ஏறி நின்னுறான். மலை மேல ஏறி நின்னதால அங்க தன்னோட அப்பா, அம்மா இங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சு கூட, சரி தன் பையன் மேல மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே மலை மேல ஏறி போய் அவன காப்பாத்த பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சிவாவுக்கும் மூட்டு வலி, அவங்க அம்மாக்கும் ஆஸ்துமா பிரச்சனை. அதையும் மீறி மலை மேல ஏறி போய் அவன காப்பாத்த பாக்குறாங்க. ஆனா அவனும் இவங்க ஏற ஏற இவன் தனி வழியில கீழ இறங்கி வந்துடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன புடிக்கவே முடியல. அப்பதான் டேய் எங்க கூட வந்துடுறா, ஏன்டா எங்கள பாடா படுத்துற அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சின்ன பையன் ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்றான். எனக்கு அந்த சென்னை வீடு புடிக்கல. நம்ம இந்த கிராமத்துல இங்கேயே இருந்திருப்போம். இங்க தான் ஃபுட்பாலு, மரங்கள், மலைகள், குளம் எல்லாமே இருக்கு. நம்ம இங்கேயே இருந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ண சொல்றான். ஆனா அவங்க அப்பாவாலையும் ப்ராமிஸ் பண்ண முடியல. ஏன்னா நகரத்து வாழ்க்கையா அவங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு. இப்ப சிட்டி விட்டு அவுட்ரு வந்தா அவங்க எல்லாத்தையும் மாத்தி ஆகணும் அப்படின்னு அவங்களும் என்னென்னமோ சமாளிக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த சின்ன பையன அவங்களால புடிக்கவே முடியல. அவன் ஓடிட்டே தான் இருக்கான். இவங்க தொரத்திட்டே தான் இருக்காங்க. சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடியுது. என்னடா இதெல்லாம் ஒரு கதையா? என்னடா ஒண்ணுமே இல்ல. பையன் எங்கேயோ ஓடிட்டு இருக்கான். அப்பா எங்கேயோ தொரத்திட்டு இருக்காரு. இதானே ஒரு கதைன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. நகரத்து வாழ்க்கையில சின்ன பசங்க எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஓடணும், விளையாடணும், ஜாலியா இருக்கணும்னு சொல்லி எந்தெந்த கனவுகள் இருக்கும். அவங்களுக்கு இந்த மலையெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆவாதா? இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு பசங்களுக்கு கல்வி மட்டும் முக்கியம் இல்ல, இயற்கையும் முக்கியம் அப்படின்றத இந்த படைப்புல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இந்த படத்தோட கதை வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு ஃபீல் குட் மூவி தான் இது. கூண்டுல அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு கிளிகளோட கதை பறந்து விட்டாதான் தெரியும். அது வாழ்வா சாவான்றத அவங்க தீர்மானிக்கட்டும் அப்படின்றத ரொம்பவே எளிமையான ஒரு மொழியில நம்ம டைரக்டர் ராம் சொல்லியிருப்பாரு. சோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். பறந்து போ படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.